வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் சீரீஸில் பட்ஜெட் பேசிக்ஸ் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ பார்த்திங்கன்னா பட்ஜெட் பேசிக்ஸ் 1, அங்கே பட்ஜெட்னா என்ன, எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த பட்ஜெட்டில் 3 இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் இருக்குது. அது என்ன டேட்டா, இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, பட்ஜெட் எஸ்டிமேட்னா என்ன, ஆக்சுவல்ஸ்னால் என்ன, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். சரிங்களா? பட்ஜெட் இன்னும் ஒரு 2-3 நாளில் தாக்கல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு அந்த இந்த 2026-27 பட்ஜெட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யூடியூப்பில் நான் ஹிட்லிஸ்ட்லேயே வீடியோஸ் போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஒரிஜினல் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்களே அதை பற்றி நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும், அதை பற்றி ஒரு ஒப்பீனியன் டெவலப் பண்ண முடியும். ஸோ பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய அந்த பேசிக்ஸ் 2வது பேசிக்ஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்ஜெட் காம்பனன்ட்ஸ். சரிங்களா? போன வீடியோவில் என்ன சொன்னேன், 3 செட்ஸ் ஆஃப் டேட்டா பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே 2025-26 போன வருஷ பட்ஜெட்டினுடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 2025-26 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் எஸ்டிமேட் இருக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2024-25 பட்ஜெட் எஸ்டிமேட் அண்ட் ரிவைஸ் எஸ்டிமேட் அதையும் கொடுத்துருக்காங்க. 2023-24 ஆக்சுவல் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத இங்கே கணக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கிறதா கவர்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு 2025-26 பட்ஜெட்டில் ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. எனிஹவ் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது என்ன சார் ரெவென்யூ ரெசிப்ட், அது என்ன கேபிட்டல் ரெசிப்ட், அது என்ன ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அது என்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி கிளாஸோடைய டைட்டில் என்னென்னா பட்ஜெட் காம்பனன்ட்ஸ். பட்ஜெட் காம்பனன்ட்ஸ். சரிங்களா? நீங்களும் இந்த ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்ஜெட் காம்பனன்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெவென்யூ காம்பனண்ட், ஒன்று பார்த்தீங்கன்னா ரெவென்யூ காம்பனண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேபிட்டல் காம்பனண்ட். சார் என்ன சார் ரெவென்யூ கேபிட்டலுக்கு என்ன சார் வித்தியாசம்? எல்லா ஒன் வே டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ காம்பனண்ட்டில் வரும். எல்லா 2 வே டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு கேபிட்டல் காம்பனண்ட்டில் வரும். சார் அது என்ன சார் 1 வே டிரான்சாக்ஷன்? இப்போது நான் தான் கவர்மெண்ட் அப்படி நினச்சிக்கோங்க, நீங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நினச்சிக்கோங்க. நான் கவர்மெண்ட், நீங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். நான் உங்களுக்கு சம்பளம் தர போகிறேன். அந்த சம்பளத்தை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா என்ன? நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் தரேன், அந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுப்பீங்களா? உங்களுடைய கடின உழைப்பெல்லாம் திருப்பி கொடுப்பேன்னா என்கிட்ட சொல்லாதீங்க. நான் கொடுத்த 1 லட்ச ரூபாய் திருப்பி தருவீங்களா? தரமாட்டீங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு 1 வே செலவு. நான் கவர்மெண்ட், நான் 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு அது செலவு, இது 1 வே செலவு. அதே மாதிரி இப்போ நீங்களாம் டேக்ஸ் கட்டுறீங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்களே, கட்டுங்க. இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டுறீங்க. எனக்கு நீங்கள் கட்டுற இன்கம் டேக்ஸ், அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்லாம் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் டேக்ஸ் கட்டுறீங்கன்னு வைப்போம். அந்த டேக்ஸை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேனா? ஜிஎஸ்டி, நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, 5% ஜிஎஸ்டி கட்டுறீங்க. நீங்கள் கட்டுற ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு வரும். கவர்மெண்ட் அதை திருப்பி கொடுக்குமா? சார் கவர்மெண்ட் வெல்ஃபேர் சர்வீசஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க, அதுக்கு 50 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறீங்க, அந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு வருது, அந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட் திருப்பி கொடுக்குமா? ஸோ இந்த மாதிரி 1 வே டிரான்சாக்ஷன்ஸ், 1 வே வருமானம், 1 வே செலவு, அதெல்லாம் ரெவென்யூக்குள்ளே போட்டுருவோம். சரிங்களா? 1 வே வருமானம், 1 வே செலவு. ஸோ இந்த ரெவென்யூ காம்பனண்ட் 2ஆக பிரிக்கிறேன். ரெவென்யூ ரெசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்.
ஒன் வே வருமானம், ஒன் வே செலவு. இந்த ஒன் வே வருமானத்தையும் நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று டேக்ஸ் மூலயமா வர வருமானம், இன்னொன்று டேக்ஸ் அல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும், அதான் நான் டேக்ஸ் ரெசிப்ட். சரிங்களா? இந்த டேக்ஸ் ரெசிப்டையும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் மூலயமா வர வருமானம், இன்டைரக்ட் டேக்ஸ் மூலயமா வர வருமானம். சார் டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? நான் ஜிஎஸ்டி பேசிக்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த ஜிஎஸ்டி பேசிக்ஸில் ஒரு 5-6 வீடியோ கிட்ட பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மொதல் வீடியோவே டைரக்ட் டேக்ஸ்க்கு இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு என்ன வித்தியாசங்கிறது தான். அதை நீங்கள் பார்க்கலன்னா இப்போ பார்த்துருங்க. ரைட், சரி. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் டேக்ஸ் ரெசிப்ட்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுதுங்களா? கவர்மெண்ட் யோசிச்சு பாருங்களேன், வரி மூலியமாக வருமானம் வருது கவர்மெண்ட்டுக்கு, வரி அல்லாமல் வேறு ஏதாவது வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வருதா? வருது. இப்போ நான் வந்துட்டு பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்கேன், டிராஃபிக் போலீஸ் என்னை பிடிச்சிட்றாரு, அவர் ஃபைன் போடுறாரு, அந்த ஃபைன் நான் கட்டணும் இல்லையா? அப்போ அந்த வருமானம் கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்லையா? அப்போ நான் கட்டுற ஃபைன் அது கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ். அந்த ஃபைன் திருப்பி கொடுப்பாங்களா? ஃபீஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறேன், அதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் கேட்குறாங்க, நான் ஃபீஸ் கட்டுறேன், அந்த லைசன்ஸ் ஃபீ கவர்மெண்ட் திருப்பி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போது அந்த ஃபீ. சரி, ப்ராஃபிட். ரயில்வேஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்களாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அந்த ப்ராஃபிட். அதே மாதிரி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், எவ்வளவோ கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், பிஎஸ்யூஸ் இருக்கு இல்லையா? அவங்களாம் ப்ராஃபிட் மாதம் வருஷம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ப்ராஃபிட் கவர்மெண்ட்டுக்கு தானே, அந்த கவர்மெண்ட் திருப்பி கொடுக்குமா இல்லை அந்த ப்ராஃபிட்டை? ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் டேக்ஸ் ரெசிப்ட். சரிங்களா? கிராண்ட்ஸ் ரிசீவ்டு, நான் என்ன பண்ணுறேன், கிராண்ட்ஸ் இங்கே எழுதிடுறேன், அப்புறம் ப்ராஃபிட் போட்டுடுறேன். கிராண்ட்ஸ் ரிசீவ்டு. சரிங்களா? அது என்ன சார் கிராண்ட்ஸ்? லோன்னா என்னங்க? நீங்கள் கடன் வாங்குறீங்க, அதை திருப்பி கொடுப்பீங்க, இது லோன். கிராண்ட்டுங்கிறது கிஃப்ட் மாதிரிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குணா சாருக்கு ஒரு 10,000 ரூபா அனுப்புறீங்க. சரிங்களா? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு காசு இருக்காரு, ஒரு 10,000 கொடுப்போம், அப்படி கொடுக்குறீங்க, கிஃப்டாக கொடுக்குறீங்க. அந்த 10,000 திருப்பி கொடுப்பேடா? கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது கிஃப்ட், அது கிராண்ட். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு 10,000 லோனாக வாங்கியிருக்கேன்னா திருப்பி கொடுக்கணும். நான் லோன் வாங்கியிருக்கேன்னா நான் திருப்பி கொடுக்கணும். ஆனால் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிராண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் மொய் எழுதுறீங்க, அந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்களா? அது ஒரு கிராண்ட், அது கிஃப்ட் மாதிரி. ஸோ கிராண்ட்ஸ் ரிசீவ்டு. இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு வராரு, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு $100 மில்லியன் கிராண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்தியாவுக்காக. அப்படின்னா அது கிஃப்ட் மாதிரிங்க, அது திருப்பி கொடுக்க மாட்டோம். ஸோ கிராண்ட்ஸ் ரிசீவ்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டேக்ஸ் ரெசிப்டில் வரும். அதே மாதிரி இங்கே இன்னொரு காம்பனண்ட் இருக்குது. இந்த ப்ராஃபிட் ஏர்ன்டில் கூட உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். இன்னொரு காம்பனண்ட்டும் இருக்குது, அதை நான் கேபிட்டல் காம்பனண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நான் உங்களுக்கு நடத்துகிறேன். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஒன் வே செலவு. சொல்லுங்கள், எதெல்லாம் ஒன் வே செலவில் கொண்டு வரலாம்? இப்போது நான் தான் கவர்மெண்ட், நீங்களாம் ஐஏஎஸ், நான் உங்களுக்கு சேலரி தரேன், மாதம் சேலரி தரணும். அந்த சேலரி திருப்பி கொடுப்பீங்களா? என்ன கொடுக்க மாட்டீங்க, ஒன் வே செலவு. அடுத்த ஒன் வே செலவு, கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்குது, மக்களுக்கு எல்லாருக்கும் மானியம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த பணம் திருப்பி வரப்போதா என்ன? வரப்போகிறது இல்லை. ஸோ சப்சிடிஸ். அதே இப்போ கிராண்ட்ஸ் கிவன். இப்போ நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு மால்தீவ்ஸ்க்கு போகிறாங்க, மொரீஷியஸ்க்கு போகிறாங்க, போகும்போது நம்ம பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு $1 மில்லியன் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா? நமக்கு கிஃப்ட் வரும்போது கிராண்ட்ஸ் ரிசீவ்டு, அது ரெசிப்ட். நம்ம கிஃப்ட் கொடுக்குறோன்னா செலவு நமக்கு தானே ஆகுது, அது ஒன் வே செலவு இல்லையா? அதனால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரைட். இந்த மாதிரி கேபிட்டலையும் நம்ம பிரிக்கலாம். கேபிட்டல் 2 வே டிரான்சாக்ஷன். ஸோ கேபிட்டலை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இப்படி எழுதிடுறா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, கேபிட்டல்னாலே 2 வே.
எனக்கு பணம் வந்தால் அந்த பணத்தை நான் திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு டூ வே. பணம் வருது, பணம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. போகணும்னு இல்லை, பணம் வருது, பணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பணம் போகுது, திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரெசிப்ட் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது, அதான் அர்த்தம். ரெசிப்ட். லோன்ஸ் borrowed. இப்போ நான் தான் கவர்மெண்ட், நான் வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து நான் பணத்தை வாங்குகிறேன், பணம் எனக்கு வருதுன்னா ரெசிப்ட். ஆனால் நான் வாங்கின பணத்தை திருப்பி தரணும் இல்லையா? பணம் வருது, அதை நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? டூ வே ஆகிடுது இல்லையா? அதனால் அந்த கேபிட்டல் காம்பனண்ட்டில் போடுறேன், லோன்ஸ் borrowed. சரிங்களா? லோன்ஸ் ரெக்கவர்டு. லோன்ஸ் ரெக்கவர்டு அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 100 கோடி லோன் கொடுத்துருக்காங்க. அந்த 100 கோடியை ஸ்ரீலங்கா இப்போ திருப்பி கொடுக்குது. 10 வருஷம் முன்னாடி ஒரு 100 கோடி லோன் கொடுத்துருக்காங்க, அந்த லோனை ஸ்ரீலங்கா திருப்பி கொடுக்குது. திருப்பி கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே கொடுத்தேன், அது இன்னைக்கு திருப்பி வருது. வரும் பொழுது ரெக்கவர்டு, அது கேபிட்டல் ரிசிப்டில் கொண்டு வந்துடுறோம். நான் கொடுத்தது தான் வருது இல்லையா? ஸோ டூ வே டிரான்சாக்ஷன், அதனால தான் கேபிட்டலில் கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அடுத்தது சேல் ஆஃப் அசட். கவர்மெண்ட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு 10 ஏக்கர் லேண்ட் வாங்கினாங்க. அந்த 10 ஏக்கர் லேண்டை இன்னைக்கு விற்கிறாங்க. இன்னைக்கு விற்றா காசு வரும் இல்லையா? காசு வரதுனால அது ரெசிப்ட். நேற்று வாங்கின லேண்டை இன்னைக்கு விற்கிறாங்க, வாங்கினதை இன்னைக்கு விற்கிறாங்க. டூ வே டிரான்சாக்ஷன் இல்லையா? அதனால கேபிட்டல் காம்பனண்ட். ரைட்? அதே மாதிரி தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸ். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸ் அப்படின்னா என்னங்க? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, காசை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், ஒரு எல்ஐசி மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்கன்னு வச்சுப்போமே. கவர்மெண்ட் காசை போட்டு இந்த நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இப்போ 100% இந்த நிறுவனத்தினுடைய உரிமை கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. இந்த நிறுவனத்தினுடைய வேல்யூ, இந்த எல்ஐசியோடைய இன்னைக்கு வேல்யூ, சந்தை மதிப்பு ஒரு 10,000 கோடி வச்சுப்போம். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் காசு போட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் காசு போட்டு அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் சரி ஓகே ஒரு 5% நம்ம விற்கலாம், 95% நம்மளே வச்சுப்போம், 5% நம்ம விற்கலாம். இந்த ஓனர்ஷிப்பை விற்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 5% குணா வாங்கலாருன்னு வச்சுப்போமே. இந்த எல்ஐசியுடைய சந்தை மதிப்பு 10,000 கோடி. அப்போ 5%னா 5% மதிப்பு 500 கோடி. அப்போ குணா என்ன பண்ணுறாரு, ஒரு 500 கோடி ரூபாவை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த கவர்மெண்ட் இந்த 500 கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த கிடைக்கிற பணம் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸ். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸ். புரியுதுங்களா? ஸோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் இப்போ டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பணத்தை போட்டு இது உருவாக்குனாங்க. அப்போ பணத்தை போட்டு உருவாக்கும் பொழுது ஆகிற செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ அதை விற்கும் போது காசு வருது இல்லையா, அந்த வருமானம் கேபிட்டல் ரிசிப்ட். ரைட்? சரி, இப்போ இந்த எல்ஐசி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், உங்களுக்கு வருஷம் மாதம் ப்ராஃபிட் பண்ணணும் இல்லையா, மாதம் வருஷம் ப்ராஃபிட் வரும் இல்லையா. இந்த ப்ராஃபிட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரெசிப்ட் தான். என்ன ரெசிப்ட்? ரெவென்யூ ரெசிப்ட். ஏன்னா இந்த மாதம் வர ப்ராஃபிட்டை திருப்பி கொடுக்க போகிறதில்ல, கவர்மெண்ட் திருப்பி கொடுக்க போகிறதில்ல. கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த எல்ஐசி நிறுவனத்தை உருவாக்குனாங்க, கவர்மெண்ட் அதை விற்கிறாங்க, டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது டூ வே. மாதம் அதில் வர ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒன் வே தான். அதை ரெவென்யூ ரெசிப்ட் நம்ம சொல்லுவோம். இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் ஒரு வீடு வாங்குகிறேன். நான் இந்த வீட்டை 2020 வாங்கும் பொழுது நான் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன். அது 2025 நான் விற்கும் போது 50 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். அப்போ இது நான் வாங்கும் பொழுது எனக்கு அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதை விற்கும் போது எனக்கு வந்த வருமானம் கேபிட்டல் ரெசிப்ட். இந்த வீட்டை 5 வருஷத்துக்கு நான் வாடகைக்கு விட்டுருந்தேன், எனக்கு ரெண்ட் வந்துச்சு இல்லையா, இந்த ரெண்ட் பணம் இருக்குல்ல, அது ரெவென்யூ ரெசிப்ட். ஏன்னா வந்த ரெண்ட்டை நான் திருப்பி கொடுக்கல. ஆர் யூ கிளியர்? அந்த ரெண்ட் தான் எனக்கு ப்ராஃபிட்.
மாதம் மாதம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை திருப்பி கொடுக்கல. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வருதுல எல்ஐசியிலேருந்து, அது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட். அதே மாதிரி இன்னொரு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த எல்ஐசி பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஐசி ஐஓபி கிட்ட இருந்து ஒரு 10 கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. கடன் வாங்கும் பொழுது அது கேபிட்டல் ரெசிப்ட். அந்த கடனை திருப்பி கொடுத்தா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் வாங்கின கடனுக்கு இந்த எல்ஐசி மாதம் மாதம் வட்டி கட்டுவாங்கல்ல, மாதம் மாதம் வட்டி கட்டுவாங்க இல்லையா, இன்ட்ரெஸ்ட் பெய்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் திருப்பி வருமா என்ன? எல்ஐசி பேங்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் திருப்பி கொடுப்பாங்களா என்ன? அது திருப்பி வரப்போகிறது இல்லை. அது ஒன் வே டிரான்சாக்ஷன். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒன் வே டிரான்சாக்ஷன் தான். அப்போ இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கே நம்ம இதை ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோன்ஸ் பாரோட், லோன்ஸ் ரெக்கவர்ட், சேல் ஆஃப் அசெட், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸ், எல்லா இடத்துலையுமே வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது. அங்கே டூ வே இருக்கிறதுனால நம்ம அதை கேபிட்டல் காம்பனண்ட்டில் போட்டுடுறோம். சரிங்களா? இப்போ அந்த இதையும் ஃபில் பண்ணிடலாமா? இந்த நான் டேக்ஸ், இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பெய்டியும் போட்டுடலாமா? இப்போ கவர்மெண்ட் ஏதாவது வட்டி கட்டுதுன்னு வைங்களேன், கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டினால் அது எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் கொடுத்த கடனுக்கு வட்டி வருதுன்னு வைங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் டேக்ஸ் ரெசிப்டில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா கவர்மெண்ட் கடன் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீலங்காவுக்கு கவர்மெண்ட் கடன் கொடுத்துருக்காங்க, 100 கோடி கொடுத்துருக்காங்க. மாதம் ஸ்ரீலங்கா வந்துட்டு வட்டி கட்டுது, அது கவர்மெண்ட்டுக்கு வருது இல்லையா? அந்த வர்ற வட்டியை திருப்பி தரப்போகிறது இல்லை இல்லையா? அதனால் அது நான் டேக்ஸ் ரெவென்யூ ரெசிப்ட். ஓகே, சரி. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சார் அப்படியே மாற்றி எழுதுங்க. லோன்ஸ் பாரோட் இல்லையா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் பணம் வெளியே போகணும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து வெளியே போகணும். ஸோ லோன்ஸ் கிவன். சரிங்களா? அதே மாதிரி லோன்ஸ் ரீபெய்டு, புதுசாக கொடுக்குற கடன் காசு வெளியே போகுது, ஆனால் நாளைக்கு வரும், டூ வே காசு வெளியே போகுது, அதனால் எக்ஸ்பெண்டிச்சர். லோன்ஸ் ரீபெய்டு, ஏற்கனவே வாங்கின கடனை இன்றைக்கி நான் திருப்பி செலுத்துகிறேன், திருப்பி செலுத்தும் போது பணம் வெளியே போகுது, எக்ஸ்பெண்டிச்சர். 2 வே, வாங்கின கடன் திருப்பி தரேன், அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், தான் இங்கே போட்டிருக்கோம் லோன்ஸ் ரீபெய்டு. சரியா? பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசெட், ஒரு இடத்த விற்கும்போது காசு வந்துச்சுன்னா அது ரெசிப்ட். அந்த இடத்த வாங்கும்பொழுது நான் செலவு பண்ணணும் இல்லையா? இப்போ இன்றைக்கி நான் கவர்மெண்ட் வந்து ஒரு 10 ஏக்கர் லேண்ட் வாங்குறாங்க சென்னையில், அண்ணா நகரில். அப்போ கவர்மெண்ட் செலவு பண்ணணும் இல்லையா? அப்போ செலவு பண்ணுறது, நீங்கள் ஒரு பொருளை அந்த அசட்டை வாங்கும்போது செலவு பண்ணுறீங்க, அது எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் வாங்கின பொருளை நாளைக்கு விற்க முடியும், டூ வே டிரான்சாக்ஷன் பாசிபிள், அதனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரைட்? புரிஞ்சுங்களா? இதான் காம்பனன்ட்ஸ். இது புரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம், பப்ளிக் ஃபினான்ஸ்லேருந்து வர கொஷின்ஸ். ரைட்? இப்போ இந்த கேபிட்டல் ரெசிப்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேங்க. ஏன்னா அப்படி மாற்றி எழுதினா தான் உங்களுக்கு நான் ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எப்படி மாற்றி எழுத போகிறேன்? இங்கே 4 ஐட்டம் கொடுத்துருக்கேன். லோன்ஸ் பாரோட், லோன்ஸ் ரெக்கவர்ட், சேல் ஆஃப் அசெட், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸ். இந்த 4ல் எதெல்லாம் ஒரு கடன் சுமையை ஏற்படுத்துதுன்னு சொல்லுங்கள். இந்த 4ல் எதெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கடன் சுமையை ஏற்படுத்துது? இந்த லோன்ஸ் பாரோட் பார்த்தீங்கன்னா கடன் சுமை தான், அவங்க திருப்பி தரணும். லோன்ஸ் ரெக்கவர்டு வந்து சுமையா என்ன? பணம் வருது, திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. சேல் ஆஃப் அன் அசெட், நான் வாங்கின சொத்தை விற்கிறேன், அந்த விற்று வர பணத்தை திருப்பி கொடுக்கணுமா என்ன? அந்த மாதிரி எனக்கு கடன் சுமை ஏற்படுத்தலை, இங்கேயும் கடன் சுமை ஏற்படுத்தலை, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் எந்த கடன் சுமையும் ஏற்படுத்தலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 2ஆக பிரிக்கிறேன். கடன் சுமை ஏற்படுத்துகிற கேபிட்டல் ரெசிப்ட், கடன் சுமை ஏற்படுத்தாத கேபிட்டல் ரெசிப்ட். அதாவது டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட், டிசிஆர்னா டெப்ட் கிரியேட்டிங். சரிங்களா? டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட், கடன் சுமை ஏற்படுத்துகிற கேபிட்டல் ரெசிப்ட். என்டிசிஆருங்கிறது நான் டெப்ட், கடன் சுமை ஏற்படுத்தாத கேபிட்டல் ரெசிப்ட். இப்போ டிசிஆரில் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு லோன்ஸ் பாரோடு அது மட்டும் வரும். இந்த என்டிசிஆரில் பாருங்கள், உங்களுக்கு லோன்ஸ்
recovered, sale of asset, disinvestment proceeds. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரஃபாக ரெண்டாக பிரிச்சிருக்கேன். டிசிஆர், என்டிசிஆர், லோன்ஸ் போரோட், அது வந்து டிசிஆரில் வரும். கடன் சுமை ஏற்படுத்துகிற ரெசிப்ட், இதெல்லாம் கடன் சுமை ஏற்படுத்தாத ரெசிப்ட். ரைட், கிளியர்? இந்த கிளாஸிஃபிகேஷனை புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2021 மெயின்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் இந்த பட்ஜெட் காம்பனன்ட்ஸ், ரெவன்யூ காம்பனன்ட்னா என்ன, கேபிட்டல் காம்பனன்ட்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த கிளாஸிஃபிகேஷன் புரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரைட், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட், இந்த ரெவன்யூ டெபிசிட், எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட், நம்பர்ஸ்லாம் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கிளாஸில் இந்த நம்பர்ஸ்லாம் கூட டிஸ்கஸ் நீங்கள் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு புரியும் ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளோ, கேபிட்டல் ரெசிப்ட் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோங்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த பட்ஜெட் டெபிசிட்னா என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு நடத்துகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் பற்றி நான் கொஞ்சம் அசஸ்மெண்ட், அனாலிசிஸ் நம்ம கொஞ்சம் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.